நாம் இந்த வீடியோவில் வேலவாதர் பிளாக் பக் நேஷ்னல் பார்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே உள்ள ஜீப் சஃபாரியில் போய் லைவாக ஃபாரஸ்ட்டில் உள்ள அனிமல்ஸை பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரி பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்குவேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அங்கே 2 அழகான புள்ளிமான் நிற்குது பார்த்தீங்களா? அந்த 2 புள்ளிமானும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த 2 அழகான புள்ளிமான்களை பார்த்துட்டு எங்கள் ஜீப் சஃபாரியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஜீப்புக்கு முன்னாடி ஒரு அழகான புள்ளிமான்கள் கூட்டம் கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிது. ஒரு 2-3 பிளாக் பக்கோட அந்த புள்ளிமான் ரோடை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தது. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இப்படி அழகாக லைனாக போய்கிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நிறைய வகையான மான்கள், நிறைய பிளாக் பக்கு பார்க்க முடிஞ்சுது. இந்த அமைதியான சூழ்நிலையில் இந்த மான்களும் அந்த பிளாக் பக்குகளும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக போகிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அழகான மான்களை ரசித்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் எங்கள் ஜீப் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக ஆரம்பித்தோம். எங்கள் ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறையா மான்கள் கூட்டமாக ஓடி வரதை பார்க்க முடிஞ்சுது. இவ்வளோ மான்கள் கூட்டமாக ஓடி வரும்னு சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் எங்கள் ஜீப்புக்கு முன்னாடி இவ்வளோ மான்கள் நிறையா கூட்டமாக ஓடி வந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மான்கள் கூட்டமாக லைனாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக லைனாக போக ஆரம்பிச்சுது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மான்கள் கூட்டம் எல்லாம் எங்களை கிராஸ் பண்ணி நடந்து போன பிறகு திரும்பவும் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் தூரத்தில் திரும்பவும் கொஞ்சம் மான்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. திரும்ப இந்த வீடியோவில் நீங்கள் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த மான்கள் கூட்டம் எல்லாம் போன பிறகு திரும்பவும் நிறைய மான்கள் அதிகமான மான்கள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிது. அது எங்கள் ஜீப்புக்கு முன்னாடி ஒன்றுக்குள்ளே ஒன்று குதித்து போக ஆரம்பிச்சிது. குதித்து போகிற மான்களை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் போய் லைவாக ஜீப் சஃபாரியில் போய் அனிமல்ஸை பார்க்குறதுக்கு நமக்கு வருஷத்தில் 6 மாதம் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுறேன். ஜூவில் போனால் கூட இவ்வளோ மான்களை நம்ம கூட்டமாக மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்க முடியாதுங்க. ஆனால் இவ்வளோ மான்களை மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் இங்கே நிறைய வகையான மான்கள், பிளாக் பக்கும் நிறைய வகையான பிளாக் பக் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த பிளாக் பக்கோட கொம்பு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த பிளாக் பக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பிளாக் பக்காக இப்படி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரதை கூட்டமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு பிளாக் பக் போன பிறகு தான் இன்னொரு பிளாக் பக் வந்துட்டு வெளியே வருது பாருங்கள். அந்தளவுக்கு கரெக்டாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருது. அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. பின்னாடி ஒன்று வரிசையாக லைனாக வருது பாருங்கள். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக அப்படியே லைனாக வருது பாருங்க. அப்படி வரிசையாக லைனாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இறங்கி போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஜீப் சஃபாரியில் போய் இப்படி லைவாக ஃபாரஸ்ட்டில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ மான்களை, இவ்வளோ பிளாக் பக்ஸை, நிறைய வகையான மான்கள், நிறைய வகையான பிளாக் பக் இவ்வளோ கூட்டமாக வருங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ மான்களை பார்த்தது இந்த ஜீப் சஃபாரியில் அது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சுங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் மான்கள் மட்டும் இல்லைங்க, ஹைனா இன்னும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் லைவாக போய் ஃபாரஸ்ட்டில் போய் இந்த அனிமல்ஸ் எல்லாம் லைவாக போய் ஜீப் சஃபாரியில் போய் பார்க்கலாங்க. நாங்கள் போன சமயத்தில் எங்களால் கூட்டமான மான்களும் நிறையா பிளாக் பக் தாங்க நிறையா வந்துச்சு. நாங்கள் அதிகமாக மான்களும் இந்த பிளாக் பக் தாங்க பார்த்தோம்.